இங்கே வந்து ஒரு பர்சனுக்கு 350 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. 350 ருபீஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேண்டு கொடுக்குறாங்க. இதுதான் என்ட்ரி டிக்கெட்டு. ப்ளஸ் இந்த காருக்கு ஒரு 50 ருபீஸ் தனியாக பார்க்கிங் சார்ஜஸ் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறாங்க கேமராலாம் அலௌட் இல்லைன்னு சொல்லிட்டு. பட் நமக்கு தான் பிரச்சனையே இல்லை, நம்ம ஷூட் பண்ணுறது ஃபுல்லாக ஃபோனில் தான். ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. ஸோ நான் உள்ளே போய் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே. சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். ஸோ நம்ம டெஸ்டினி நம்பர் 3 ஏஆர் தங்க மஹால். ஸோ சும்மா ஒரு 10 ஏக்கர் பரப்பளவில் லேண்ட் வாங்கி இதில் ஒரு கோட்டையை கட்டி வச்சிருக்காங்க. இது வந்து ஏஆர் குரூப்ஸ்னு சொல்லி ஒருத்தங்க கட்டி வச்சிருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னு நம்ம ஃபுல்லாக போய் பார்க்கலாம். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே போக போக நான் சொல்கிறேன். பாகுபலி சிம்பிள் மாதிரியே இருக்குது. என்ட்ரன்ஸில் 2 யானை இங்கே பெருசாக வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்கவே. அப்பா எவ்வளோ பெரிய என்ட்ரன்ஸ்ரா. மேலே பார்த்தியா ஈகிள் அல்ட்டியாக வச்சுருக்காங்க. லைட்டு கூட எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்கான் பாரு. யோசிச்சிருப்பான் போல். ஸோ மக்களே, நான் பார்த்ததுலே பெரிய ஸ்விம்மிங் பூல் இது தான். இது பார்த்தீங்கன்னாவே தெரியும். அட்ட ஸ்ட்ரெச் இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இந்த ஹோட்டல்லையே ஸ்பா, கிட்ஸ் ப்ளே ஏரியா, அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்டு, ப்ளே கிரவுண்டு இதெல்லாம் வச்சுருக்காங்க. நான் மெடிடேஷன் எல்லாமே வச்சுருக்கானுங்க. 105 ரூம்ஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குங்க. ஒரு ரூமோட காஸ்ட் மட்டும் நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். மற்றபடி இந்த பிளேஸ் பார்க்க அமேசிங்காக இருக்குது. ரூமு அந்த காலம் மாதிரியே இருக்குது. வித் பால்கனி, வித் ஊஞ்சல், டபுள் ஃப்ளோர், காட்டேஜ்னு நினைக்கிறேன். காட்டேஜ் டைப்ஸ் இதெல்லாம். ஏன்டா இவன் இங்கே செஸ் போர்டு விட்டு வச்சுருக்கான்? போர் அச்சுன்னா ராஜாவும் ராணியும் உட்காந்து ஆடுவாங்களா? செஸ் ஆடுவாங்களா? முன்னொரு காலத்தில் நானே ஒரு வீரனாக இருந்திருப்போன்னு எனக்கு தோணுதுடா. என் பார்ட்னர் கூட ஃபோட்டோ. வேறு ஒன்றும் இல்லை, நான் சொல்லி கொடுத்தவன் தான், பிரச்சனை இல்லை. ஆகலாம். 1951 மேனுஃபேக்சர் பண்ண ஒரு ஆன்டிக் கார். பார்க்க அதை அப்படியே ஒரு ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. டிஎம்பின்னு சொல்லிட்டு அதோட நம்பர் பிளேட்டே யூனிக்காக இருக்குது. அப்படியே இந்த பக்கம் நம்ம பார்த்தோம்னா பியூட்டிஃபுல்லான வாட்டர் ஃபால்ஸ். ஆக்சுவலாக ஜோடி ஜோடியாக செதுக்கியிருக்காங்கடா. ரூம் ஃபுல்லாக டீன்ஸில் இருந்த எல்லா படம் அது மற்றும் இன்ஃபர்மேஷன்ஸு எல்லாமே ஒரு ரூமில் ஃபோட்டோவாக போட்டு ஃப்ரேம் போட்டு வச்சுருக்காங்க. எனக்கு அவ்வளோ ஓல்டு ரெஃபரன்ஸ் எல்லாம் அவ்வளோவா தெரியாது. பட் பை சான்ஸ் உங்களுக்கு ஏதாவது அந்த ஓல்டு ரெஃபரன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுது, நான் உங்களுக்கு எல்லா மொண்டேஜும் போடுறேன். இது தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதை பாருங்கள். தங்க கோட்டைக்கு நான் இந்த ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன் இந்த 350 கொடுத்தது எதுக்கு அப்படி இப்படின்ட்டு. பட் நான் உண்மையிலே சொல்கிறேன், சரியான ஒர்த்தான பிளேஸ் இது. பர்டிகுலர் இந்த டெம்பிள் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா அப்படியே ஒரு ஓல்டன் டேஸில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வீடுகள். அந்த வீடுகள் வந்து சும்மா ஷோக்கெல்லாம் மட்டும் இல்லை, அது வந்து ரூம். அது நீங்கள் வேணும்னா எனக்கு இந்த மாதிரி டெம்பிள் ஸ்டைலில், எனக்கு அது ஓல்டன் ஸ்டைலில் உங்களுக்கு டெம்பிள் வேணும்னா இந்த ரூமே நீங்கள் கேட்டு புக் பண்ணிக்கலாம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நான் ஒன்றுனா உங்களுக்கு காட்டுறேன். ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டன் டேஸில் எப்படி வீடு இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு அட்டென்ஷன் டு டீட்டெயில்ஸ். அப்புறம் இந்த டோரு இதெல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பட் என்ன தான் மாடர்னாக இருந்தாலும் இதுக்கு ஒரு எலக்ட்ரானிக் சென்சார் மாதிரி கொடுத்து இது ஒரு கெஸ்ட்டுக்கு ஆப்டிமலாக இருக்கிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கார்விங்காக இருக்கட்டும், அதுக்கு மேலே இருக்க அந்த லைட் இருக்கட்டும், இதெல்லாமே ரெட்ரோ ஸ்டைலில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குடா. நான் இங்கேயே இருந்துடுறேன்டா சீரியஸாக. அப்படியே ஈவினிங் டைமில் அப்படியே திண்ணையில் உட்காந்து காஃபியை குடிச்சிக்கிட்டு அப்படியே கால் மேலே காலை போட்டுட்டு இந்த சென்னையில் இந்த சிட்டி லைஃப்பில் இருந்துட்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கா. நீ வேணா அப்படியே போடா, நான் இங்கே இருந்து நன்றிருக்கேன்டா. காசு யார் தர? கரெக்ட்.
போவோம். ப்ளஸ் அப்படியே வந்தீங்கன்னா ஒரு கோயில் மாதிரி அட் எண்டில் ஒரு கோயில் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. நீங்கள் நிஜ கோயில் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஆக்சுவலாக நிஜ கோயில் இல்லை. இந்த கோயில் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள ஆன்டிக் பீசஸ் எல்லாம் ஓல்டன் டைம்ஸில் நம்ம ராஜாக்கள் ராணிக்கள் இவங்கெல்லாம் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸு, ஃபோட்டோஸு, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு. விநாயகர் பாரு தலைக்கீழ நின்று ஆசனம் பண்ணுற மாதிரி. அது மட்டும் இல்லை, ஓல்டன் டேஸில் யூஸ் பண்ணுற அந்த ட்ராவலுக்கு தேவையான அந்த கேஸஸு, அதுக்கப்புறம் கிராமஃபோன்ஸு, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் அந்த பெரிய பெரிய அண்டாங்க எல்லாமே எல்லா ஆன்டிக் பீசஸும் பியூட்டிஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி ஒரு இடத்துல ஒரு ரூமாக வச்சுருக்காங்க. அது ஆக்சுவலாக ஒன்றும் தொட்டெல்லாம் பார்க்க முடியாது, ஏன்னா எல்லோரும் வந்து தொட்டு அழுக்கு பண்ணிடுவாங்க. ஸோ தொட்டெல்லாம் பார்க்க முடியாது, ஒரு கேஜ் மாதிரி போட்டு ப்ராப்பராக ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க, எதுவும் டிஸ்ட்ராய் ஆகிடக்கூடாதுன்ட்டு. ஒரு இடத்துல ஸ்வாடெல்லாம் பார்த்தேன். அந்த ஸ்வாடெல்லாமே ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. நான் இது வரைக்கும் இந்த கட்டனா இதெல்லாம் அனிமில் பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் இந்த ஜாப்பனீஸ் ஸ்டைலில் இந்த ஸ்வாடெல்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்த்துருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் நான் மனசார சொல்கிறேன், நான் எவ்வளவோ அனிம் பார்த்துருக்கேன், பட் இந்த ஒரு ஸ்வாட் நான் பார்த்தோன்னே ஐ ஃபெல் இன் லவ். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, எவ்வளோ ஒரு எலிகெண்ட்டாக ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கியிருக்காங்க. நம்ம ஆன்சிஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்து நான் உண்மையிலே பிரமிச்சு போகிறேன், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. என்ன தம்பி என்னாச்சு? ஸோ ஃபைனலாக கைஸ், ஒரு ½ அன் ஹவர் ஸ்ட்ரகிள்லேருந்து ரெஸ்ட் ரூம்லேருந்து கக்கூஸ்லேருந்து என்னை விடுதலை ஆகிட்டேன் நான். எனக்கு ஏன்டா இப்படி நடக்குது, ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறது குட்டுறோமா, போய் அரை மணி நேரம் அங்கேயே மாட்டிக்கிட்டு. ரொம்ப பயந்தது என்னென்னா, அங்கேயே ரொம்ப நேரம் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் நம்ம பிளான் பண்ணதெல்லாம் எப்படி பண்ண போகிறோம் எதுவுமே புரியல. அதில் தான் எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. என்னென்னமோ அவரும் ட்ரை பண்ணுறாரு, கை குடிச்சு தூக்கலான்ற. ஹோட்டல் ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் மேலே வந்து ரூஃப் இருக்காது, அது அப்படியே எம்டியாக தான் விட்டு வச்சுருப்பாங்க. இதுவும் அப்படி தான். அது சரி, அவர் அதில் மேலே ஏறி கை கொடுத்து தூக்குறேன்னு நினைக்கிறாரு. அவர் என்னென்னமோ ட்ரை பண்ணுறாரு, ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. கடைசியில் சரி இதுக்கு மேலே டிலே ஆனால் முடியாதுன்னு சொல்லி பிடிச்ச ஒரு இழு. நான் இந்த பக்கம் இல்லை, அந்த பக்கம் ஒருத்தர் மிதி. டோர் லாக்கே உடஞ்சி டோர் ஓப்பன் ஆகி நான் வெளியே வந்துட்டேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஆர் vlog. ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறீங்க, இதுதான் மொத்த தங்க மஹால். 10 ஏக்கர்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா 10 ஏக்கர் மாதிரியே தெரியல, பட் மேபி அந்த இடம்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்டர் ப்ராசஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். பேர் பார்த்தியா? என்ன இது? நீ அதுக்கு தான் வெயிட் பண்ணு, எனக்கு தெரியும்டா. என்னடா இருக்க போது தெரியல, என்ஜாய் பண்ணலாம், என்ஜாய். டே இதுவுமே ரூம்ஸ்ரா. ஒருவேளை ஹனிமூன் சூட்டாக இருக்குமோ, அதை நம்ம ஸ்டைலில் சொல்கிறானுங்கன்னு நினைக்கிறேன். இது பியூட்டிஃபுல்லாடா. இதுனா எனக்கு தெரியாது, தெரிஞ்சதுன்னா இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வெல்கம் டு பேச்சுலர் பாய்ஸ் vlog. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் ஸ்டைலில் போட்டு முற்றும் உணர்ந்தவர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படியே ஆப்போசிட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புத்தா ஸ்டாச்சு போட்டுட்டு முற்றும் துறந்தவர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் மெயின் மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் எல்லாத்தையும் உணர்ந்து 1330 குரல்கள் கொடுத்துருக்காரு. ஃபேஸஸ் ஆஃப் லைஃப் எல்லாமே அடங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களோட குரலில். இந்த பக்கம் புத்தர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவர் வந்து ஃபீலிங் வேண்டாம், ஒரு ரிலேஷன்ஷிப் வேண்டாம், எனக்கு ஒய்ஃபு பொண்டாட்டி பிள்ளைங்க எதுவும் வேண்டாம், மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணி மோட்சம் அடைய போகிறேன், என்லைட்மெண்ட் அடைய போகிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் திறந்துட்டு முற்றும் திறந்தவர், அவர் முற்றும் உணர்ந்தவர். எங்கே பார்த்தியா ரியல் லைஃப் கன் வச்சுருக்கானுங்க.
அந்த காலத்துல இதை வச்சு தான் சுடுவானுங்க போல போருக்கெல்லாம் போகும்போது. இதுதான் அந்த காலத்துல யூஸ் பண்ண அந்த குட்டி குட்டி ரைஃபிள். டேய் சொல்றது கேப்பியா இல்லை ஒரே போடு போட்டுட்டா இதான் இதை வச்சு தான் நம்மளை ஆழ்ந்துருப்பானுங்க போல. இது ஃபுல் சுற்றியே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கன்ஸு, சிங்கிள் ரவுண்டு, டியூல் ரவுண்டு, அது மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் கன்ஸ் இருக்கு இங்கெல்லாம். அப்படி இதை பார்த்தீங்கன்னா இது ஞாபகம் இருக்கா? வாமா துரையம்மா வாமா துரையம்மா இதவங்க கரையம்மா. ஸோ இந்த பிரிட்டிஷர்ஸ் எல்லாம் வரும்போது இதெல்லாம் தான் பண்ணிட்டு இருப்பாங்க போல, இதில் தான் ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க போல. பார்க்கவே நல்லா இருக்கு. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இந்த இடத்துல குதிரைங்க வச்சிருப்பாங்க. இங்க ஓட்டுநர் உட்காந்துட்டு ஓடிட்டு இருப்பாரு. இங்க பாத்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக், அந்த காலத்திலே வண்டிக்கு ஹேண்ட் பிரேக்கோட கொடுத்துருக்காங்க. டெக்னாலஜி இதுல மொத்தமா 2 என்ட்ரன்ஸ் இருக்கு. அது என்ட்ரன்ஸு, இதுவுமே என்ட்ரன்ஸ் தான் நினைக்கிறேன். ரெண்டுத்துலையுமே ஒரே விதமாக வடிவமைச்சிருக்காங்க. 2 யானைங்க ஒரு ஈகிள்ன்ற மாதிரி வெறும் ஜைஜாண்டிக்காக இருக்குது. இதனால தான் 350 வேணுன்றப்ப. என் பாத்ரூம் இன்சிடென்ட் தான், மற்ற இதெல்லாமே உள்ள நல்லா தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குது இந்த பிளேஸு. ஸோ நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் ஃபைனலாக நான் ரூம் ரேட் விசாரிச்சுட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ரூம் ரேட் எல்லாம் பார்த்துட்டேன். ஆக்சுவலாக தேர் ஆர் மல்டிபிள் கேட்டகரிஸில் வச்சுருக்காங்க. நார்மல் ரூம், டீலக்ஸ் ரூமு, அந்தப்புறமு, டெம்பிள் ரூம்ஸு அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் வச்சுருக்கானுங்க. ஃபஸ்ட்டு நார்மல் ரூம் எடுத்திங்கன்னா ஜஸ்ட் 5500. இந்த பிகினிங் என்ட்ரன்ஸில் பார்ப்பீங்களா அதெல்லாமே நார்மல் ரூம்ஸு. ஜஸ்ட் ஒரு 5500 இருக்கும். அதே வீக்கெண்ட்ஸில் வந்தீங்கன்னா அதை விட ஒரு 2000 அப்படி அதிகம் முன்ன பின்ன இருக்கும். அதுக்கப்புறம் டீலக்ஸ் ரூம்ஸ் எல்லாமே ஸ்டார்டிங்கே 7000 8000 ஸ்டார்ட் ஆகுது. இதே வீக்கெண்ட்ஸில் வந்து இன்னும் ப்ரைஸ் வேரியேஷன் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ கரெக்டாக தெரியல. நீங்கள் வரப்போ கரெக்டாக அவங்களோட வெப்சைட்டில் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் கரெக்டான ரேட் உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து நார்மல் ரூம்ஸ் அண்ட் டீலக்ஸ் ரூம்ஸு. இதுக்கு மேலே இருக்கிறது தான் அந்தப்புறம் ரூம்ஸு. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபோட்டோஸு. ஸோ அந்த இதில் வந்து ஸ்பெஷலாக ப்ரைவேட்டாக ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்காங்களாம். வெளியே பார்க்க அப்படி தெரியவே இல்லை, ஆனால் உள்ள ப்ரைவேட்டாக ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்காங்களாம். அப்புறம் டபுள் பெட்ரூம் கொடுத்துருக்காங்களாம். இது மாதிரிலாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதால எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? 25,000 ஒரு நாளைக்கு ரூம் ரேட்டு கொடுத்துருக்காங்க. சரி, அதுதான் ரொம்ப காஸ்ட்லின்னு பார்த்தா அதுக்கு மேலே இருக்கிறது தான் அந்த டெம்பிள் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ரூம்ஸு. அக்ரகாரம் எப்படி இருக்குமோ அப்படியே வச்சுருப்பாங்களாம். 2 பெட்ரூமு, ஒரு ஹாலு, கிச்சனு, இது மாதிரிலாம் வச்சுருப்பாங்களாம். அதர் ரேட்டு 28,000. இது வந்து +or-3,000 வந்து வீக் எண்ட்ஸில் +or-3,000 ஆகும், டிபெண்டிங் ஆன் த அவைலபிலிட்டி. ஸோ நீங்கள் வரும்போது இந்த கேர்ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு வாங்க. அவங்க வெப்சைட் போய் ஸ்கேன் பண்ணி இந்த டேக்கு எவ்வளோ ரேட்டுன்னு பார்த்துட்டு வாங்க. இல்லைனா வந்தோடனே நீங்கள் தான் ரொம்ப அவஸ்தைப்படுவீங்க. தேங்க்யூ, பாய்.